வெற்றி பெற்ற மனிதனாக வாழ வேண்டுமானால் நாம் சக்தியாக இருக்க வேண்டும். அது என்ன நாம் சக்தியாக இருக்கிறது? நீங்கள் நிறைய நேரம் கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் 100% சக்தியாக இருக்கிறோமா என்றால் கேள்விக்குரியான ஒரு விஷயமாக இருக்கும். நிச்சயமாக 50%, 60%, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30% கூட சக்தியாக இருக்க மாட்டார்கள். இந்த சக்தி இல்லாமல் இருந்து கொண்டு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் என்று நினைப்பது நிச்சயமாக நடக்க முடியாத ஒரு விஷயமாக அமையும். ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் முதலில் நம்மை சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் 2 விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று உடல், இன்னொன்று சக்தி. இந்த இரண்டும் தான் இயக்கிக்கிட்டு இருக்குது. இந்த சக்தியாக நாம் மாறாத வரையில் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பெறவே முடியாது. ஏனென்றால் நமக்கு அதுக்கான சக்தி இருக்காது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு காந்தம் இருக்குன்னா குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறத ஈர்க்க முடியும், குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி இருக்கிறத ஈர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் அதே காந்தத்துக்கு இன்னும் சக்தியை அதிகப்படுத்தணும்னா அதை ரிசீவ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் டிவி சேனல், ரேடியோ சேனல் எல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஏரியாவை அதை கவர் பண்ணுறதை பார்க்க முடியும். அப்படியானால் நம்முடைய மனதையும் உடலையும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டும். நாம் சக்தியாக மாறினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை பெற முடியும். அப்படியானால் நாம் எப்படி சக்தியாக மாறலாம் அப்படின்னா, நம்முடைய உடல் பல்வேறு விதமான கோஷங்களை அடிப்படையாக கொண்டது. 7 கோஷங்கள் என்று சொல்வார்கள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். முக்கியமாக 3 விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று உடல், இது எப்பவும் உள்ள ஒரு விஷயம். 2வது விஷயம் மனம், 3வது விஷயம் பிராணா. இந்த 3ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடல், மனம், பிராணா. உடலில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது நம்மளால் மற்ற விஷயங்களில் கவனிக்க முடியாது. இதுக்கு தான் உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு உடற்பயிற்சியாவது காலையில் கண்டிப்பாக 20 நிமிடம் கண்டிப்பாக செய்தால் மட்டுமே நாம் உடலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும். எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் மிக எளிய முறையில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி 21 தோப்பு கரணம் போடுவதுங்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு பயிற்சி. அதை மட்டும் செஞ்சாவே போதும், வேறு பயிற்சிகளே தேவை கிடையாது. இன்னும் சிறப்பாக நான் பயிற்சி செய்ய விரும்புகிறேன்னா சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உடலுக்கு இன்னும் சிறப்பான பயிற்சியாக இருக்கும். இது போக யோகா தெரியும், அது தெரியும்னா யாராக இருந்தாலும் செய்யுங்க. ஆனால் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் குறைந்தது 20 நிமிடம் பயிற்சி செய்ய வேண்டும். உடலில் வேர்வை வரும் அளவிற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். உடலை சக்தி வாய்ந்ததாக வைத்துக் கொள்வதற்கு மனம் அப்படிங்கிறது 2வது முக்கியமான ஒரு விஷயம். மனம் சக்தியாக இருந்தால்தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இதற்கு ஒரு எளிய முறை பிராணாயாமம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கையில் அந்த கட்டவரில் கீழே இந்த 2 விரலையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இடது பக்கத்தில் முதல்ல மூச்சை வெளியில் விடணும், அப்புறம் இடது பக்கத்தில் உள்ளே எடுக்கணும், அப்புறம் அந்த மோதிர விரலை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி வலது பக்கத்தில் விடணும், திருப்பி உள்ளே எடுக்கணும், திருப்பி வெளியில் விடணும். இது ஒரு சுற்றுன்னு பேர். இது இயல்பாக சாமிஜிகள் சொல்லிக் கொடுப்பது. குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெற வேண்டுமானால் இதில் ஒரு மனக்கட்டளையை சேர்த்து கொள்ள வேண்டும். உள்ள மூச்சை இழுக்கும்போது எல்லாம் அல்ல இறைசக்தி எனக்குள் நிறைகிறது அப்படின்னு எடுங்க. மூச்சை வெளியில் விடும்போது எனக்குள் உள்ள தேவையற்ற எதிர்மறை சக்திகள் வெளியேறுகிறது. அவ்வளோதான், 2 வார்த்தை தான். ஒன்று, உள்ளே இழுக்கும்போது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் அல்ல இறைசக்தி எனக்குள் நிறைகிறது. வெளியில் விடும் பொழுது எனக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் முழுமையாக வெளியேறுகிறது. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு 21 முறை பண்ணணும். ஒவ்வொரு பயிற்சிங்கிறது 21 முறை. ஏன் அப்படின்னா, ஒரு கோழி குஞ்சு பொரிக்க வேண்டுமானால் 21 நாட்கள் அதை அடைகாக்க வேண்டும் என்பது விதி. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் வெற்றியடைய வேண்டுமானால் தொடர்ச்சியாக 21 நாள் பயிற்சி செய்ய வேண்டும் என்பது மிக நுட்பமான ஒரு விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றங்கள் வருவதை பார்ப்பீர்கள். இது 2வது. இதிலே பார்த்தீங்கன்னா பிராணசக்தியும் வந்துருச்சு. நீங்கள் இதை செய்யும்போது இன்னும் அதிகமான பிராணசக்தியை உருவாக்கி கொள்ள விரும்புபவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தீர்க்க சுவாசம்னு பேர். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு மூச்சை ஆழமாக எடுக்கணும். உடல் முழுக்க பரவுறதை எடுத்துகிட்டு மூச்சை வெளியில் விடும்போது உடல்லிருந்து அனைத்தும் வெளியேறுகிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போவும் நீங்கள் இழுக்கும்போது எல்லாம் உள்ள இறைசக்தி எனக்குள் நிறைகிறதுன்னு இழுங்க. வெளியில் விடும்போது எனக்குள் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வெளியேறுகிறதுன்னு விடுங்க. இந்த பயிற்சி 2ஐயும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒன்று, இது இதே பகுதியில் இருக்கிறது முதல்ல இருக்கிறதுக்கு இருப்பணும். இது முழு உடலையும் உங்களுக்கு தூய்மைப்படுத்தி உங்களுடைய ஆறாவை வலுப்படுத்தும். உங்களுடைய ஆறா எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதோ அந்த அளவிற்கு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை ஏற்க முடியும். நிறைய
சினிமா நடிகர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவர்கள் அனைவருடைய ஆறாவும் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவங்களால வெற்றி பெற முடிகிறது. நாமும் நம்முடைய ஆறாவை ஸ்ட்ரென்த் ஆகிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். வெற்றி என்றால் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் உங்கள் ஆறா சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மட்டுமே உங்களுக்குள் இணக்கமான உறவு இருக்கும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். இதை புரிந்து கொண்டு பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் இன்றிலிருந்தே துவங்கிவிடும். நன்றி, வணக்கம்.